என்ன தேடுறீங்க? வெனிகர் ரைட்டா? வினிகர் எதுக்கு? வெனிகர் எதுக்குன்னு சொன்னால் இந்த மாதிரியான கேள்விலாம் கேட்கக்கூடாது. லைட்டாக வெனிகர் ஊற்றுறோம். உங்களுக்கே தெரியாது எதுக்கு போடுறோம். ஏன் ஊற்றுறோம்னா வெனிகரில் வந்து கார்லிக் செமிகோவா அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து கோவாவா? இதில் ஜாரை போடணும். சரி, ஜாரில் கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டுட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. ஹாய் गाइस, வெல்கம் டு ட்ராவலர். ஸோ நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட் தான் வந்திருக்கோம். என்ன வாங்க வந்திருக்கோம்னா ஸ்குவிட். ஓகே, நான் ஆக்டோபஸ் தான் வாங்கலாம்னு இருந்தேன். ஆக்டோபஸ் வந்து கொஞ்சம் கிடைக்க லேட் ஆகிடுச்சு. என்னடே அவன் இன்னும் திருந்தலமா? ஸோ அதனால் ஸ்குவிட்டே வாங்கிக்கலாம் இந்த வாட்டி அப்படின்னு சொல்லி ஸ்குவிட்டே வாங்க போகிறோம். எங்கே இருக்குன்னா இந்த பர்டிகுலர் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாகரிகன் இந்த பம்மல் சைடில் வந்தீங்கன்னா அங்கே பெரிய ஃபிஷ் மார்க்கெட் இருக்கும். நீங்கள் டேரக்டாக இங்கே வந்து வாங்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா விலை கம்மி தான். அங்கேயும் உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணி தராங்க. இது 30 rupees 20 rupees தான் சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம வாங்க போகிறோம். வாங்க போயிட்டு ஸ்குவிட் வாங்கலாம். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. ஸ்குவிட் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ யார் செய்ய போறா அப்படின்னா நம்மளோட ஃபேமஸ் செஃப். ஓகே, செஃப் மிஸ்டர் கார்த்திக் ராகோ. மதே வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாட்டீங்க. நம்ம நான் எங்கடா வந்தேன்? நீ தான்டா என்ன கூட்டின்னு வந்த. ஃபஸ்ட்டு இதை எடுத்து இது கொட்ட போகிறேன். இது கொட்டிட்டு சலகன் பண்ணிக்கோ. ஓகேவா? இது இவ்வளோ லேட்டாக நீங்கள் வாங்கி அப்படியே வெளியில் வச்சதுனால வந்த அற்புதமான வாசனை ஓகே எல்லாருக்குமே இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்குவிட்டோடைய வாசனையை விரும்பாதவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. தங்காதுரா ஒரு அளவுக்கு மேல பண்ண. அடுத்தது வந்து நாங்கள் ஸ்பெஷலாக இதை வந்து சால்ட் போட்டு கழுவுறோம். அதுக்கு பேர் நாங்கள் வச்சு வந்து சால்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. சால்ட்டில் வந்து கிருமி நாசினி இருக்கு. ஆனால் உண்மையாக தான் சொல்கிறேன். ஓகே ஓகே, இந்த கிருமி நாசினிக்காக இந்த இடத்துல என்ன இருக்குது அதுக்கு எப்படி போட்டு சைடில் போடணும். நாங்கள் ஒரு புது ஐட்டம் ஒன்று வச்சுருக்கேன். இதில் என்ன செய்யணும், நல்ல வாசனை இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பட்டை இருக்கு இல்லையா, பட்டையும் நான் சேர்ந்தேன். தெரியும், நீங்கள் செஞ்சது நான் சாப்பிட்ருக்கேன் நிறைய வாட்டி. செம்ம டேஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ஜீரகம். ஓகே, ஜீரகத்தை கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கணும். துண்டு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு அந்த எங்கே போறீங்க? அந்த ஸ்பெஷல் அட்டாக் மிக்ஸி உடைய ஜாரு. இந்த வீட்டில் இது ஒரு பிரச்சனை என்ன தெரியாது. அதை தேடிட்டு இருக்கிறேன். இதுக்கப்புறம் எதாவது அதிகமாக திட்டக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறேன். இருந்தாலும் ஜென்டில்மேன் மாதிரி மறுபடியும் ஒரு தேடிக்கிறேன். இல்லை வைங்க வாங்க, சின்ன ஜாரி இது முன்னாடியே சொல்லுவேன். இதோடைய மூடியங்க இதில் ஜாரை போடணும். ஜாரில் கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டுட்டு மணத்திற்காக இந்த ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் முருவலா. ஆமாம், கொஞ்சம் மணமாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கணும். ஏன்னா இது வந்து இந்தியன் ட்ரெடிஷ்னல் முறைப்படி செய்கிறது. இந்தியன் ட்ரெடிஷ்னல் ஓகே முறைப்படி செய்கிறது. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். ஆக்சுவலாக ஸ்குவிட்ல இருக்கிற பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்க் இருக்கும். ரொம்ப பேசுறானடா. B12 உங்களுக்கு வந்து ஒத்த தலைவலியே இருக்கும். இந்த மைக்ரேன் சொல்றாங்க இல்லையா, அந்த மைக்ரேன் ப்ராப்ளத்தை எடுக்கும். இப்போ இதை போட்டுட்டேன். இதை போச்சிச்சு. இதுக்கப்புறம் இதை எடுத்துச்சு. இது வந்து மொத்த மசாலா. என்னது மொத்த மசாலையா? மொத்த மசாலா மொத்தமாக இருக்கும். ஆமாம், மொத்தமாக இருக்குது. இதில் வந்து பலவிதமான மூலிகைகள், 16 வகையான மூலிகைகள் போடுறாங்க. அதில் இதுதான் 2 பேருக்கும் கடைசி எச்சரிக்கை. எனக்கு நல்லதோ இல்லையோ, உங்களுக்கு நல்லது இல்லை. என்ன தேடுறீங்க? வெனிகர் ரைட்டா? வினிகர் எதுக்கு? வெனிகர் எதுக்குன்னு சொன்னால் இந்த மாதிரியான கேள்விலாம் கேட்கக்கூடாது. லைட்டாக வெனிகர் ஊற்றுறோம். உங்களுக்கே தெரியாது எதுக்கு போடுறோம். ஏன் ஊற்றுறோம்னா வெனிகரில் வந்து
கார்லிக் செமிகோவா அப்படின்னு ஒன்று இருக்கு. அது வந்து கோவாவா? உங்களுக்கு வந்து நெஞ்சு வலியெல்லாம். ஓகே. அதுக்கப்புறம் இஞ்சி வித் பூஞ்சு அப்படிவாங்க. அந்த இஞ்சி வித் பூண்டு கொஞ்சம் இந்த மாதிரி போட்டு விட்டீங்கன்னா அதோட டேஸ்ட்டும் மனமும் சூப்பராக இருக்கும். மிஸ்டர் ஆலி இது கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வை. இது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? பொரிக்க போகிறோமா சமைக்க போகிறோமா? பொரிக்க போகிறோம். பொரிக்க போகிறோம். ஓகே. இதை பொரிக்க தான் சுகமே. இதுக்கப்புறம் சக்தி மசாலா அப்படின்னு சொல்லக்கூடிய சில்லி பவுடர் லைட்டாக அப்படி போட்டிங்கன்னா அதோட மனமே வேற மாதிரி இருக்கும். ஸ்பூனு இந்த அளவு உப்பு இன்னும் போட்டு ஒரு பெச முடிஞ்ச உடனே இந்த கும்மாங்குத்து ஐட்டத்தையும் தீங்கலாமான்னு தெரியல. சரி இருந்தாலும் ஸ்பெஷல் அது பேர் என்ன சொல்றது சார்? மறந்து போச்சு. கடாய் பாருங்க, நல்ல க்ளீனாக இருக்குது. அதை லைட்டாக கழுவிக்கணும். அதை லைட்டாக அப்படி தண்ணியில் போட்டு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்குயிட் பொரியல் ரெடி. இதை வந்து வளர்க்கலாமா பொரிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதை பற்றி உங்கள் அபிப்பிராயம்? இவன் என்ன வேணாலும் செய்வான், அடங்க மாட்டான். இவன் ஒரே ஒரு கொலை இல்ல முத்துகிருஷ்ணன், நிம்மதியா இருக்க விட மாட்டேன். பொரிச்சா நல்லா முறுமுறு கருகருன்னு இருக்கும், வறுத்தாக்கா ஒரு மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ அதனால நம்ம வந்து வறுத்துருவோம், டேஸ்டாக இருக்கும். இது வேணும், கருப்பு கலர் வாங்கிட்டு கருப்பு கலர் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிக்கிறது இல்லைல்ல, வறுக்கிறது வேற இல்லை. பொரிக்கிறதுனா ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிடுவாங்கடா, ஊற்றிட்டு அதில் போடுவாங்க. பட்டப்டா வரும். இப்படி போட்டினா பிட்டப்டா வரும். சரி, ஓகே, நம்ம பிட்டப்டே பண்ணிடலாம். சரி, நீங்கள் வாங்க, தனியாக ஒரு நாள் சொல்கிறேன். அது ஒரு கிளாஸ் இருக்குது. நாங்கள் அந்த கிளாஸில் வந்து எவ்ரி வீக் சாட்டர்டே ஈவினிங் 5 to 7 வச்சுருக்கோம். த ப்ரோட்டோகால் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வித் கிச்சன் ஸ்மார்ட். அதுக்கு பேர் கிச்சன்லேயும் கலக்கலாம், பிஸ்னஸ்லேயும். தனியாக இருக்கிறத ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிடலாம். அதை நான் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. என்ன ஒரு கட்டு போய் தொடச்சிட்டு வந்தேன் அப்படின்னா கை வந்து ட்ரை ஆகிடும். அது வந்து அதுக்கும் சில கிளாஸஸ் இருக்கு. அந்த கிளாஸ் எடுத்துட்டா அவங்களும் கற்றுக்கலாம். இந்த மாதிரி வந்து அங்கே பிரதேசம். ஆஹா, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான். லைட்டாக அப்படி புரிஞ்சு விட்டுருந்தோம். உங்களுக்கு ஸ்பெஷலாக நான் சொல்ல கொடுக்குறது பேக்டீரியாஸ் இருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா எப்பொழுதுமே சமைக்கிறதுக்கு முன்னாடி குக் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி திருப்பி வச்சு கொஞ்ச நேரம் அப்படி எல்லாமே சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா it will be pure hygienic food. I am finished. எண்ணெயை எங்கே வச்சுக்கிறாங்கன்னு தெரியல. எங்கள் அதாவது எண்ணெயை கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய ட்ரிக்ஸ் கிடையாது. அதுவும் அந்த டப்பாவில் இல்லை, இங்கி பிங்கி பால் கூட கண்டுபிடிச்சேன். இங்கி பிங்கி பாங்கி அது வந்துச்சு. அப்படி ஊற்றுறோம். இது ஸ்குவிட். இது மீன் வகைகள் போல இருக்காது. இதனுடைய டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக, சாதாரண ஃபிஷ்ஷுடைய டேஸ்ட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இந்த மாதிரி ஸ்குவிட் முன்னாடி சாப்பிட்ருக்கீங்களா? முன்னாடி சாப்பிட்ருக்கேன். இது மேக்ஸிமம் மலையாளிஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க இதுக்கு பேர் வச்சுருக்கிறது பூந்தல். மலையாள ஹோட்டலில் போயிட்டு பூந்தல்னு கேட்டால் இதை தான் கொடுப்பாங்க. நம்ம ஊரில் வந்து சும்மா வியாக்கியானம் பேசுவாங்க. எனக்கு என்னமோ இதை பொறிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. தலையை எடுத்துல ஒரு மாதிரியா ஒரு மாதிரி குமட்டிட்டு கொடுத்தது. இதை வந்து நாய்க்கு போட்டுலாம் திரும்பி சாப்பிடுங்க. என்ன சொல்லுவீங்க? சரி, போட்டுருங்க. இப்போ இதை பாருங்க, இதை பக்ஷாவா என்னடா அது வேணாது. பார்த்தா 4 கண்ணு இருக்கு, கேவலமா இருக்கு. இது வந்து மீன் கட்டு வைக்க மாட்டேங்க. என்னால முடியல. என்னடா நிறைய வாங்கிருக்க, வந்துகிட்டே இருக்கு. எனக்கு இதுக்கப்புறம் உள்ள ஐட்டத்தை நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இப்படி வேணும்னா அதை தனியாக நான் பொறிச்சுக்கிட்டு தரேன். இன்னும் அவ்வளோதானா? வேற மசாலாலாம் எதுவும் கிடையாது. மசாலா இதுவே கொஞ்சம் நேரத்தில் பழமெல்லாம் நான் வந்து என்ன வழி சொல்லிடுறேன். அதனால இந்த மாதிரியான ஐட்டத்தை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஒமேகான்னு சொல்கிற அந்த ஆயில், ஒமேகா கொழுப்பு இருக்கு இல்லையா, ஒமேகா ஆயில். இந்த ஒமேகா ஆயில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட். திஸ் இஸ் வெரி குட் ஃபார் மேனரிசம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது, அவ்வளோ எதிர்ப்பு சக்தி. இன்னொன்று ஸ்குவிட் சாப்பிட்றதுனால ஒத்த தலைவலி வராது. ஓகே, இப்போ வந்து இப்படியே விட்டா அந்த இடத்துல மீன் கரிஞ்சிடும். போயிட்டு நம்ம கிச்சனுக்கு போகும்.
ஐடியாவில் சார் இது வந்து தன்னுடைய அழகுகளை விஸ்தீரப்படுத்திருக்கு. வெங்காயம் சிப்ஸ் மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கும். அதுக்கு தான் ஸ்குவிட். எடுத்து சாப்பிட்டீங்களா? இல்லை சத்தியமா சொல்றேன் சார், நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல, 100% ப்ரொஃபஷனல். பச்சை சாப்பிட இருந்து பார்த்தோம். பரவாயில்ல. இது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் சார். நாளைக்கு ஆகுமா? நாளைக்கு ஆகுன்ற மாதிரிலாம் பேசக்கூடாது. சொன்னதுக்கு மேலே செய்யக்கூடாது, சொன்னது கீழே செய்யக்கூடாது, சொன்னது மட்டும்தான் வெடிக்குது. ஆமாம். தீபாவளி வரனால வெடிக்குதோ? நமக்கு மொக்க ஜோக்கு இருந்தாலும் நாங்கள் பேசிக்கிறோம். I gotta tell you, it was perfect. Perfect. இப்போ என்ன பண்ண போறீங்க? இதுக்கு இதில் போடுறீங்க? இப்போ நான் இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இதில் வரத்தாலாம் கிடைக்காது. இதை வந்து குக்கரில் போட்டு வேக வச்சாலும் சரிப்பட்டு வரும். ஐயோ, திருப்பி இப்போ வறுத்துட்டு இப்போ குக்கர்லையா? நீங்கள் சாப்பிட்டு பார்த்தது எப்படி இருந்தது? அது வந்து அருமையாக டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் ரொம்ப லேட்டாக ஆகுது சவுக்கிறதுக்கு. सुल्तान अबे रुक। सुल्तान क्या कर रहा है? अबे क्या लगता है? தனியாக போய் அது சாப்பிடக்கூடாதா இப்போ? அதை சாப்பிடலாம், மொத்தமாக சாப்பிடலாம். இல்லை, அது நீங்கள் செஞ்சது. சார் கொஞ்சம் வாயை ஊற்றிட்டு கம்மிருக்கீங்களா? என்ன முரானந்தா பழைய தாச மறந்துட்டியா? அப்படியே சமையல் மாதிரி செய்ய போறீங்களா? இல்லை சார், இது வந்து ட்ரை மசாலா பார்பிக்யூ அப்படின்னு பேர் இருக்கு. பார்பிக்யூவா? ட்ரை மசாலா பார்பிக்யூ என்னன்னே தெரியல, சம்மந்தமே இல்லாமல் எது சொல்றீங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதை உங்களுக்கு எப்படின்னு சொல்லித்தரேன் சார். இதை இப்படி சக்கு ரெண்டே 4 துண்டா மட்டும் தான் வெட்டணும். இதை வெட்டிக்கிட்டு இதை அப்படியே தூக்கி இதில் போடணும். அரைக்குமா அது அவ்வளோ பெருசு? அதெல்லாம் தாராளமாக அரைக்கும். அதுக்கப்புறம் கோலம் மயமானது. என்னது இது? இது வந்து அரபு நாட்டில் விற்கிற கிரெஸ்பத்தா அப்படின்னு பேர். ஜீரகம் மாதிரி இருக்கும், பட் வேறு மாதிரியான டேஸ்ட் இருக்கும் இதில். இது வந்து நெஞ்சு சளி இருக்கும். அது என்னது இது? கிஷூட்டா அப்படின்னு நாங்கள் அதை சொல்கிறது. கிஷூட்டாவுடைய டேஸ்ட்டும் இது வந்து ஸ்பெஷலாக பிரியாணிக்கு போடுறது. இதில் லைட்டாக ஒரு புளி ஒரு இது போட்டாலே உங்களுக்கு வந்து நீண்ட ஆயிலும் ஆண்மை தன்மையும் பெருகும். வேணாம் தம்பி, வேணாம் தம்பி. இது பேர் வந்து ஆலிவ் எண்ணெய். ஆலிவ் எண்ணெய் என்பது மிக சிறந்த ஒரு மூலாதாரத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு எண்ணெய். இந்த ஆலிவ் எண்ணெயை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ண உங்களுடைய மேனி மெலிரும். மீனிங் ஊர் ஓட்டு தான் கரெக்ட். இந்த மெட்ராஸ்க்கு நீ தான்டா கரெக்ட். நீ தான் கரெக்ட். இதில் ஊழிய அது 3 பிகிலி வந்து 3 பிகிலா? ஒரு பிகில் தானே இருக்காங்க. 3 பிகிலி அதை ஒரே விட நான் உப்பு போட மாட்டேன். உப்பு போடலையா? லைட்டா உப்பு போடுறதுக்கு நான் ஏற்பாடு செய்யப்போகிறேன். அப்படியே தரக்கூடாது. அது வந்து ரொம்ப லேட்டாக வேணாம். இப்போ தானே போட்டுருவோம். இத்தனை போட்டீங்க? லைட்டாக தான் போட்டுருக்கேன். உங்களுக்கு வந்து பிடிக்குமே இருக்கிறதுனால இதை வந்து ஒரு கலக்கு, இப்படி ஒரு கலக்கு லைட்டில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகும். நீங்கள் நம்பி சாப்பிட வேண்டாம். ரசத்தில் நிறைய பேருக்கு தெரியாது சார். ரசத்தில் சாத்துக்குடி போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட். ஆமாம், சாத்துக்குடியை ஃபுல்லாகவே 2-3 பழம் இல்லை, ஒரு 1/2 பழத்தை பிழிஞ்சு அந்த ரசத்தை எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் 1/2 பழத்தை பிழிஞ்சு போட்டிங்கன்னா அவ்வளோ ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். பழங்காலத்தில் வந்து விக்ரமாதித்த சோழன் தான் இது அதிகமாக சாப்பிட்டுருக்காரு. என்ன வேணாலும் செய்வா, அடங்க மாட்டாய்வன். ஒரே ஒரு கொலை இல்ல முத்துகிருஷ்ணன், நிம்மதியா இருக்க விட மாட்டாய்வன்.
கேமல் சாப்பிட்டா உள்ள எடுக்கும் கவனிச்சாரே. ஒரு இது வச்சுருக்கு பிகில், 2 பிகில், 3 3 பிகில், 4 பிகில். இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். அது லைட்டாக இது இப்போ இது ட்ரை ஆகணும். ட்ரை ஆகணும்னா இந்த அந்த கெமிக்கல் மசாலா அதோட மிக்ஸ். கெமிக்கலா செய்றீங்க? கெமிக்கல் ப்ளஸ் மசாலா. என்ன இது சுத்தி இதை சுற்றி நாங்கள் வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது கணவாய் தமிழ்லையும். ஓகே என்ன சாப்பிட்டு பார்த்தேன். This is the famous dish called கணவாய். அதெல்லாம் எல்லாமே சொல்லியாச்சு. நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டு டேஸ்ட் கூட சொல்லுங்க. சாப்பிட்டு பாருங்க. இல்லை நீங்க சாப்பிடுங்க சார். Wow, delicious. டெலிஷியஸா? எந்த மாதிரி வருமா? மைண்ட் ப்ளோயிங். வேற மாதிரி வருமா? நம்ம வந்து எல்லாத்துக்கும் 2 பீஸ் போட்டுக்கலாம். இது கூட இருக்கு. ரப்பர் மாதிரி ரப்பர் மார்க்கெட்டா இவ்வளோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குண்ணா. இது கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள். எக்ஸ்கியூஸ் மீ. இதை வந்து நம்ம காலி பண்ணலாம். குடல் இருக்குல்ல, உடலே தான் அந்த மாதிரி இருக்கு. சரி, நல்லா தான் இருக்கு. ஓகே, ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்கு? ஃபைனல் அவுட்புட்டு இவ்வளோ நாளாக இந்த மாதிரி ஒரு ஐட்டத்தை மிஸ் பண்ணிட்டேனேன்ற ஒரு ஃபீல் எனக்கு ஏற்படுத்துது. ஆஹா, என்ன டேஸ்ட்டு.